Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஷார்ட் ஸ்டோரி ரஷ்யன் ரைட்டர் லியோ டால்ஸ்டாய் எழுதின God sees the truth but waits என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விளாடிமிர், ரஷ்யாவில் விளாடிமிர் VLADIMIR விளாடிமிர் என்கின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் இவான் டிமிட்ரிச் ஆக்சியோனோவ் என்கின்ற ஒரு இளைஞன். அவன் ஒரு வியாபாரி. இவான்னு சொல்லுவோம், அல்லது ஆக்சியோனோவ் என்ற கடைசி பேர். இவான் டிமிட்ரிச் ஆக்சியோனோவ். இவன் விளாடிமிர் என்ற நகரத்தில் இருக்கிற ஒரு இளம் வியாபாரி, ஒரு இளைஞன். ரொம்ப எப்பயுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப அழகாக இருப்பான். அவனுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா கேர்லிங் ஹேர், அப்படி முடி வந்து சுருள் சுருளாக இருக்கும். எப்பொழுதுமே ஜாலியாக இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஹாப்பியாக இருப்பான், பாட்டு பாடிக்கொண்டு இருப்பான். அவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹாப்பினஸ், ரொம்ப அதிக சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அப்படியே தெருலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அலமல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே ரவுஸ் பண்ணிகிட்டு இருப்பான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ஒரு சந்தோஷத்தில் அப்படி செய்வான். அவனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே இந்த ரெகுலராக தண்ணி அடிக்கிற விஷயத்தை நிறுத்திட்டான். அக்கேஷனலாக எப்பயாவது தேவைப்பட்டால் அப்போ சாப்பிடுவான். அந்த மாதிரி தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு இப்போ ரெண்டு கடைகள், ஒரு வீடு இவனுக்கு சொந்தமாக இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகளும் இவனுக்கு இருக்காங்க. ஒரு நாள் இவனுக்கு ஒரு சந்தை, பக்கத்து ஊரில் ஒரு சந்தை, அதுக்கு பேர் நிஸ்னி அப்படின்னு பேர், NIZHNY, நிஸ்னி என்கின்ற ஊரில் ஒரு ஃபேர், ஒரு சந்தை நடக்குது. அந்த சந்தைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், கொள்முதல் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நிஸ்னி ஃபேருக்கு போகிறது அப்படின்னு முடிவெடுத்துட்டு இன்னைக்கு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்கிறான். உடனே அவனுடைய ஒய்ஃபு, இளம் மனைவி, இல்லை இன்னைக்கு வேண்டாம், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு படி இன்னைக்கு போகிறது நல்லதில்லை, இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சிரிக்கிறான். என்ன இப்படியெல்லாம் நீ எடுக்கிற? அதாவது மூட நம்பிக்கைகள் என்பது ரஷ்யாவில், கம்யூனிச நாட்டில் அங்கே இருந்திருக்கு. என்ன இப்படியெல்லாம் சொல்கிற? இல்லை எனக்கு நல்லா தெரியும், நான் கனவு கண்டேன். அந்த கனவுல நீங்கள் இந்த சந்தைக்கு போயிட்டு வரும்போது உங்கள் தொப்பியை கழட்டினா உங்கள் ஹேர், முடி பூரா வெள்ளையாக இருக்குது, அதனால் இது உங்களுக்கு நல்ல சவுனம் இல்லை, இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்களாம், இதுக்கு தான் சொல்கிறியா, அல்லது நான் அங்கே போனாக்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பேன், அதாவது உனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ பயந்துக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்கிறியா அப்படின்னோடனே, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் இந்த மாதிரி தான் கனவு கண்டேன், அதனால தான் நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறா. ஆனால் இவன் ஒரு மாதிரி அவளை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை நீங்கள் போகணும், முக்கியம், அப்படி போனால் தான் நம்ம சந்தைக்கு உரிய நேரத்தில் நம்ம போக முடியும், நான் அதனால் இந்த ரிஸ்வான் ஃபேருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு பாதி தூரம் போயிருப்பான். அங்கே போன உடனே இன்னொரு வியாபாரி, ரியாசான் என்கின்ற ஊரில் இருந்து, இவன் விளாடிமிர், இன்னொருத்தன் ரியாசான் என்கின்ற ஊரில் இருந்து இன்னொரு வியாபாரி அவனும் வர்றான். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவனும் வியாபாரி, இவனும் வியாபாரி, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. அன்று இரவு ஒரு சத்திரத்தில் ரெண்டு பேரும் தங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ரெண்டு பேருக்கும் பக்கத்து அறை. எப்பொழுதுமே நம்ம ஆக்சியோனோவுக்கு சீக்கிரமே படுத்துகிற பழக்கம், சீக்கிரம் படுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது. அதனால் அவன், இல்லை நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டு தன்னுடைய டிரைவர்னா அந்த அப்போன்னு காரெல்லாம் கிடையாது இல்லையா, அந்த குதிரை வண்டி இதுதான். அதனால் டிரைவர்கிட்ட கூப்பிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும், நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து உறங்கிறார். அடுத்த நாள் காலையில் விரைவாக எழுந்திருச்சு டிரைவரையும் எழுப்பி விட்டு எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்தினுடைய ஓனர், அந்த ப்ரொப்ரைட்டர், அந்த சத்திரத்தினுடைய பின்பக்கத்தில் தான் அவனுக்கு வீடு இருக்குது.
அந்த வீட்டில் போய் அவனை எழுப்பி இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தங்கினது சாப்பிட்டது எல்லாத்துக்கும் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. கிளம்பி அங்கேருந்து ஒரு 25 மைல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ட்ராவல் பண்ணோடனே குதிரைகளுக்கு களைப்பா இருக்கு, அதுங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தி குதிரைகளுக்கு உணவெல்லாம் கொடுக்குறாங்க. குதிரைகள் உணவு இருந்துகிட்டு இருக்கும்போது இவர் ஜாலியாக கொஞ்ச நேரம் தன்னுடைய கிட்டாரை எடுத்து பிரமாதமாக அப்படியே வாசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துருக்கும்போது அங்கே 3 குதிரைகள் பூட்டிய ஒரு வண்டி, 3 குதிரைகள் பூட்டி இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு வண்டி வருது. அது ஒரு அரசாங்க வண்டி. அந்த வண்டியிலிருந்து 2 சோல்ஜர்ஸ், போர் வீரர்களும் ஒரு ஆள், 3 பேர் இறங்குறாங்க. இறங்கின உடனே அவங்க நேராக வந்து நம்முடைய ஆக்சியோனோ, ஈவான் டிமிட்ரிச் ஆக்சியோனோ கிட்ட வந்து, நீ இங்கே யாரு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறான், என் பேர் ஈவான் டிமிட்ரிச் ஆக்சியோனோ, நான் விளாடிமிர் என்கின்ற நகரத்திலிருந்து வரேன். எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி நிஸ்னி ஃபேருக்கு நான் போகிறேன். எதுக்காக? நான் இது மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறேன், அது நிமித்தமாக சரக்கு வாங்கிறதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லும்போது, சரி நேற்று நீங்கள் இரவு எங்கே தங்கியிருந்தீங்க, உங்கள் கூட யார் இருந்தா, எதுக்காக நீங்கள் சீக்கிரமே கிளம்பிட்டீங்க, ஏன் காலையிலே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டவுடனே இவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு மர்ச்சன்ட், நான் இந்த மாதிரி பிஸ்னஸுக்காக போயிட்டு இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறது நாகரிகமாக இல்லை, நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு உடனே அந்த சோல்ஜர் சொல்கிறான், இவர் தான் இந்த பகுதியினுடைய ஒரு ஹையஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று இரவு நீங்கள் 2 பேரும் தங்கியிருந்த அந்த வியாபாரி இருக்கான் இல்லையா, அந்த ரியாசான்ல இருந்து அந்த வியாபாரி, அவன் கழுத்து அறுத்து கொல்லப்பட்டிருக்கிறான். அவன் கூட நீங்கள் தான் இருந்திருக்கீங்க கடைசி வரைக்கும். காலையிலேயும் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டீங்க. அதனால அந்த கொலையை நீங்கள் தான் பண்ணியிருக்கணும்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் வருத்தமும் கோவம் வருது. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் உங்களுடைய உடைமைகள்லாம் சோதனை பண்ணணும், அப்படின்னு பண்ணிக்கோங்க அப்படின்றோம். பண்ணின உடனே அவங்க போய் இவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சோதிக்கிறாங்க. சோதிக்கும் போது ஒரு சோல்ஜர், சார் இங்கே ஒரு கத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த ஒரு நைஃபை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். இவனும் பார்க்குறான், நம்ம ஆக்சியோனோவும் பார்க்குறான். அந்த கத்தி இரத்த கரைபடிந்த கத்தியாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. நான் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தடுமாறின உடனே போலீஸ்காரன் சொல்கிறான், நீங்கள் ஏன் தடுமாறுறீங்க, அப்போ நீங்கள் தான் இந்த கொலையை பண்ணீங்களா, இந்த கத்தி உங்களே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இவனுக்கு ஒரு மாதிரியான பயம், நடுக்கம். இந்த பயம் நடுக்கத்தை வச்சு இவன் தான் இதை செஞ்சுருப்பாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணி இவனை வந்து, சரி இவனை கை காலை கட்டி வண்டியில் ஏற்று அப்படின்னு 2 சோல்ஜர்ஸும் இவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி வண்டியில் தூக்கி போடுறான். வண்டியில் தூக்கி போடு, ஒரு குற்றவாளி மாதிரி தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த உடனே இவனுடைய ஊருக்கு செய்தி போயிடுது. செய்தி போன உடனே இவனுடைய ஒய்ஃபுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதில் ஒரு குழந்தை இப்போ தான் மார்பில் பாலருந்தி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை, கை குழந்தை, அப்புறம் சின்ன குழந்தை. இந்த குழந்தையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அவன் இவனை பார்க்க வர்றான். பார்க்க வரும்போது இவனை பார்க்க யாருமே விடலை. ஆனால் ரொம்ப அழுத உடனே சரின்னு சொல்லி பார்க்க விட்றாங்க. உள்ளே வந்து பார்த்தா இவன் ஒரு அழகாக இருப்பான், நல்லா அவனுடைய ஹேர்லாம் கேர்ள் ஹேர். ஆனால் ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்த உடனே ஜெயில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தலையெல்லாம் இப்படிலாம் சுருள் முடி வச்சுக்கலாம் இருக்க முடியாது இல்லையா, ஒரு மாதிரி வெட்டி ஒரு கை காலெலாம் கட்டி அவனை கொண்டு வந்து நிறுத்தினோடனே அவனை பார்த்த உடனே இவளுக்கு இப்படி அவன் நினச்சி பார்க்கல. அவன் வழக்கம் போல் இருப்பாங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தா, இந்த மாதிரி நிலைமையில் அவனை பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துடுறான். ரொம்ப நேரம் ஆகுது எழுந்திருக்க. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு அவனுக்கு அருகாமையில் அமர்ந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வீட்டில் என்ன நிலைமை, ஊரில் என்ன நிலைமை, ஊரில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இருக்குது, சரி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னோடனே, அப்போ வந்து ஜார் மன்னர் தான் ரஷ்யாவை ஆட்சி செய்கிற அரசர்.
அரசர் நினைச்சா தான் இதை நம்ம விடுவிக்க முடியும். அதனால ஜார் மன்னருக்கு பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றா. சொன்ன உடனே அவன் சொல்றான், இல்லை நான் ஏற்கனவே ஜாருக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். போட்டிருக்கேன், ஆனால் எந்த விதமானதும் இல்லை, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, என்னுடைய பெட்டிஷனை வந்து அவர் நிராகரித்து விட்டார் ஜார் மன்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து இல்லை டைம் ஆச்சு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கிளம்ப போகிறா. கிளம்ப போகும்போது இவங்கிட்ட கேட்குறா, ஆக்சியோனோ என் மேலே ஆணையாக உண்மையாக சொல்லு, நீ தான் இதை செஞ்சியா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்காக போயிடுச்சு. ஷாக்காக போய் நீ கூட என்னை நம்பலையா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே டைம் முடிஞ்சு அவள் போயிடுறான். போன உடனே இவன் தன்னுடைய அறைக்கு போகிறான். ஜெயிலில் தன்னுடைய அறையில் போய் உட்காந்துருக்கான். அறையில் போய் உட்கார்ந்த உடனே என்ன பேசுனாங்கிறத மெதுவாக ரீகால் பண்ணுறான். திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வர்றான். கொண்டு வந்தோடனே யாருமே நம்பலை, எல்லாருமே நம்ம தான் கொண்டுட்டோன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, தன்னுடைய ஒய்ஃப் கூட நம்பலையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரக்தி ஆகிடுது. அவன் சொல்லிட்டான், இனிமே யாருக்கும் பெட்டிஷன்லாம் போட வேண்டாம், கடவுளுக்கு தெரியும், காட் சீஸ் த ட்ரூத், கடவுள் தான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுவே நடக்கட்டும், இனிமேல் நம்ம யாருக்கும் பெட்டிஷன் போட்டு என்னை விடுவின்னா கேட்க வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். அப்புறம் ஜெயிலில் இவனை வந்து ஃப்ளாகிங் அப்படின்னா சவுக்கால் அடிக்கிறது. அந்த சவுக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே முடிச்சா இருக்கும், நாட்டு இருக்கும். அப்படி நாட்டு போட்டு அடித்தா தோலை உரிச்சிடும். சாதாரண சவுக்குன்னா அடிக்கும், ஆனால் நடுவில் முடிச்சு போட்டுருந்துச்சுனாக்கா அது அங்கங்கே அப்படி கண்ணி போக வச்சிடும். அது மாதிரி நாட்டு உடைய சவுக்குனால அடிக்கிறாங்க. அடித்து அடிப்பாங்க. ஏன்னா திருடன் தானே அவன் கோர்ட்டு சொல்லுது. அடிப்பாங்க. அடித்த உடனே இவனுக்கு மயக்கம் வந்துடும், அப்படி உடம்புலாம் இதை ரணமாயிடும். அப்புறம் இவனை ட்ரீட் பண்ணுவாங்க. இவனுக்கு மீண்டும் சரியான உடனே அடிப்பாங்க. அடித்த உடனே மறுபடியும் ஒரு 4 நாளைக்கு ட்ரீட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. இப்படியே பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் இவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து சைபீரியா, அந்த சைபீரியாவில் தான் அந்த மோசமான இந்த மாதிரி திருடர்கள் கொள்ளைக்காரன் அவனெல்லாம் கொண்டு போய் அதை போடுற இடம் அந்த சைபீரியா என்கின்ற ஒரு நம்ம இதில் இந்த அந்தமான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சைபீரியாவில் கொண்டு போய் இவனை போட்டுறாங்க. இவன் அங்கே போயிடுறாரு. 26 ஆண்டுகள் முடிஞ்சு போகுது. 26 ஆண்டுகளில் இவன் நடந்துக்கிற விதம் அப்படியே ரொம்ப ஒரு அருமையான மனிதனாக இவன் மாறிடுறான். ஏற்கனவே அப்படிதான். ஆனால் இப்போ யாருக்கிட்டையும் அவன் பேச மாட்டான், யாருடையும் எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. கடவுளை வணங்குவான். இவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்வான். அந்த ஜெயிலையே இவனுக்கு வந்து அந்த செருப்பு தைக்கிற வேலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால கிடைக்கிற வருமானத்தை வைத்து கொண்டு த லைஃப்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை வாங்குறான். ஜெயிலர்கிட்ட சொல்லி இவன் வேலை செஞ்சதுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை ஜெயிலர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு இந்த புத்தகம் வாங்கி கொடுங்க அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி த லைஃப்ஸ் ஆஃப் சயின்ஸுங்கிற புத்தகத்தை வாங்குறான். வாங்கி அதை படிக்கணும். அதை படிப்பது, ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்க சர்ச்சுக்கு போவான். சர்ச்சில் ப்ரீச்சிங் நடக்கும். அந்த மத போதகர்கள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்பான். அங்கே இருக்கக்கூடிய அங்கே பியானோ இருக்கும், அதில் எல்லாமே பாடுவாங்க. அந்த இசையை இசைப்பாங்க, பாடுவாங்க. இவனும் நல்லா பாடுவான். அதனால் அங்கே சர்ச்சில் அந்த கொயர், அந்த கூட்டமாக சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இவனும் பாடுவான். அதனால இவனுக்கு ஜெயிலில் நல்ல பேர், எந்த பிரச்சனையும் கிடையாது இவனால். அதனால இந்த ஜெயிலர்ஸ் எல்லாமே இவனோட நல்ல நட்பு வச்சுருப்பாங்க. இவனை அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் இவனை வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. சிலர் வந்து இவனை செயின்ட்டுன்னே கூப்பிடுவாங்க. ஸோ கிராண்ட் ஃபாதர் அல்லது செயின்ட் இப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே ஏதாவது அந்த கைதிகளுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இங்கே தான் வரும். இவன்கிட்ட தான் வந்து நீங்களே சொல்லுங்கள் கிராண்ட் ஃபாதர், என்ன இப்படி அவன் செஞ்சான் அப்படின்னு அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான். உடனே இவர் தான் அதுக்கு தீர்வு சொல்லுவார். இவர் என்ன சொல்கிறாரோ அதை 2 பேரும் கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவராக அந்த ஜெயிலில் சைபீரியாவில் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். 26 ஆண்டுகள் முடிந்து போகுது. இப்போ அவனுடைய முடியெல்லாம் நரைச்சி போச்சு, தாடி வளர்ந்துருச்சு, தாடியெல்லாம் நரைச்சி போய் கிடக்கு. அப்படியே மெல்லிசான தாடி எல்லாம் நரைச்சிருச்சு. வயோதிகர் ஆயிட்டார் நம்ம ஆக்சியோனோ. அங்கே சைபீரியாவில் ஒரு நாள் திடீரென்று சில கைதிகள் கொண்டு வந்து அங்கே அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்டவுடனே அவங்க சிலர் வரான்.
எல்லாம் கொண்டு வந்து தள்ளி விடுறாங்க. வந்தவுடனே ஏற்கனவே இருக்கின்ற பழைய கைதிகள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம அக்ஷியனோ உட்காந்துருக்காரு. அக்ஷியனோ யாரு கூடயும் பேச மாட்டார், அவர் பாட்டு அமைதியாக உட்கார்ந்துருப்பார். அப்போ அந்த உள்ளே வந்த கைதிகள்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்ன செஞ்சீங்க, எந்த குற்றத்திற்காக நீங்கள் உள்ளே வந்துருக்கீங்கன்னு எல்லாம் விசாரிப்பாங்க. அது மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் பேர் மக்கார் செமியோனிச் அப்படின்னு பேர். மக்கார்னு சொல்லுவாங்கல்ல, செமியோனிச்னு சொல்லலாம். மக்கார் செமியோனிச் அவன் ஒருத்தன். அவன்கிட்ட கேட்குறான், நீ எந்த இருந்து வரீங்க அப்படின்னா, விளாடிமீர்லேருந்து வரேன்ட்டான். விளாடிமீர்னு உடனே இது இவன் ஊர் இல்லையா, இவன் பிறந்த ஊர் இல்லையா. விளாடிமீர்னு உடனே இவனுக்கு அப்படியே மனசு பதக்குது. நீங்கள் விளாடிமீரா, விளாடிமீரில் அக்சியோனோஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. தெரியுமே, அக்சியோனோஸ் பெரிய பணக்காரங்க, நல்ல வசதியானவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரொம்ப வசதியானவங்க. அவங்க அப்பா கூட இங்கே தான் சைபீரியாவில் தான் நம்மளை மாதிரி ஏதோ குற்றம் பண்ணிட்டு இங்கே தான் வந்து கிடக்கிறான் நான் சொல்லுவாங்க, ஊரில் பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது புரிஞ்சுக்கிறான், நம்முடைய சன்ஸ் வந்து அங்கே வியாபாரம் பண்ணி நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்ச உடனே அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன குற்றம் செஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நான் குற்றமே செய்யலைங்க, என்னைய கொண்டு வந்து போட்டான். குற்றம் செய்யாமல் உன்னை போடுவாங்களா, என்ன செஞ்ச அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, ஒரு குதிரையை ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு நம்ம போய் சேர்ந்த உடனே அந்த குதிரையை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு குதிரையை எடுத்தேன். உடனே என்னை வந்து நான் குதிரையை திருடிட்டேன்னு என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ குதிரையை நீ கழட்டிட்டு போன? ஆமையா, அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட குதிரை, அதனால் அவன் குதிரையை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமாக போய் சேரணுங்கிறதுக்காக போய் சேர்ந்த உடனே குதிரையை கழட்டி விட்டுருவோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்னை பிடிச்சி நான் தான் பண்ணிட்டாங்க அப்படின்றான். அப்போ நீ திருடலை? நான் திருடலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய குற்றம் செஞ்சேன். ஆனால் அந்த குற்றம் செஞ்சேன், அதில் நான் மாட்டிக்கல. ஆனால் இப்போ நான் ஒன்றுமே செய்யலை, இதில் கொண்டு வந்து என்னை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அப்பையா, அப்போ என்ன குற்றம் பண்ண அப்படின்ன உடனே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்ட உடனே அப்போது விளாடிமீர் நம்ம அக்ஷியனோ கேட்குறாரு, ஆமாம் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு வியாபாரி அந்த ரிசோன்கிற இடத்துல இருந்து, இந்த ரியாசான்ற ஊர்ல இருந்து வந்த ஒரு வியாபாரி கொலை செய்யப்பட்டாரே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஆமாம், அப்படி ஒருத்தர் கொல்லனதாக அப்போ பேசிக்கிட்டாங்க, அது ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு மறந்து போச்சு, தெரியல என்ன அப்போ பேசிக்கிட்டாங்க. ரியாசான்கிற ஏதோ ஒரு ஊர்லேருந்து யாரோ ஒரு வியாபாரியை கொண்டுட்டான் அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா. அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கவங்கள, இவர் ஒன்றும் பேசலை, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறான், அந்த வியாபாரி யாரோ கொண்டுட்டான், அந்த கொன்ன கத்தி இவருடைய இடத்துல இருந்ததுனால இவரை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு கூட இருந்த மற்ற கைதிகள்லாம் இவரை பற்றி, அக்ஷியோனை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நம்முடைய மக்கார் சிமியோனிச் சொல்கிறான், நான் அதாவது அந்த கொன்னவன் கத்தி உங்கள்கிட்ட இருக்கிறவங்க நீங்கள் தான் குற்றவாளி, அந்த கத்தி என்னைக்கு அவன் தான் வச்சான்னு தெரியுதோ அன்னைக்கு தானே அவன் குற்றவாளி, அது வரைக்கும் அவன் குற்றவாளியில் நீங்கள் தான் குற்றவாளின்னா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அதோட நிறுத்தினா பரவாயில்ல, நான் சொன்னேன் இந்த வாய்ங்கிறத விடு. அப்புறம் என்னங்க, எவன் வந்து இவர் தான் குற்றவாளி, ஒருத்தன் கொன்னுட்டு இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவர் தலைக்கு கீழே இருக்கக்கூடிய பைக்குள்ளே கொண்டு வந்து ஒருத்தன் கத்தியை வைக்கிறான் அப்படின்னாக்க இவர் என்ன முழிச்சுக்காம சும்மா இருந்திருப்பாரு, முழிச்சுப்பார்ல, இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல எவன் கொண்டு வந்து அப்படி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே நம்ம அக்ஷியன் வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா தலைக்கு கீழே பை இருக்குது, பைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கத்தியை வைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னோடனே, ஆஹா இவன் தான் அந்த கொலையை செஞ்சவன் அப்படின்னு அக்ஷியனுக்கு உடனே புரிஞ்சிருது. ஆனால் அவர் ஒன்றுமே வெளியில் காட்டிக்காமல் ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போனால் அவருக்கு அப்படியே உணர்வு கொந்தளிக்குது.
26 வயசை வருஷத்தை என்னுடைய வாழ்க்கையே அழிச்சுதான். என்னுடைய இளமை காலம் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக வசதியோட என் பிள்ளைங்களோட ஒய்ஃபோட நான் எப்படி இருந்திருக்கணும். 26 ஆண்டுகள் ஃபார் நத்திங் என்னை கொண்டு வந்து போட்டான், இவன் தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. இவனை எப்படியாவது பழிக்கணும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆனால் இவனை விடக்கூடாது, இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் இவருக்கு ரொம்ப அதிகமாக வருது. அதிகமாக வந்தோடனே அப்படியே வந்து கடவுளை அப்படியே இயேசு கிறிஸ்துவ வழிபடுகிறார். ஆனாலும் இவருக்கு அந்த பழி வாங்குற எண்ணம் குறையவே மாட்டேங்குது. தினம் தினம் அவருக்கு தூக்கமும் வரல, தூங்க முடியல, இவனை பார்க்கறதையே தவிர்த்துறாரு. இவனை பார்த்தா அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால கூடிய வரைக்கும் அவன் இருக்கிற இடத்துக்கே போறதில்ல, அவனை பார்க்காமையே தவிர்த்து கொண்டே இருக்கிறார். இரவெல்லாம் தூங்க முடியல, இதே நினைவுகள் அவருக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையே அழிச்சுனான், இவனை எப்படி பழி வாங்கணும்னு தோணுது. ஆனால் கடவுளை வேண்டுகிறார். அப்படியே போகுது. 15 நாட்களுக்கு மேலே ஓடி போச்சு. இப்படி சில நாட்கள் ஆயிடுது. சில நாட்கள் ஆன உடனே ஒரு நாள் அவர் அப்படி வராரு. வரும்போது ஒரு செல்லில் இருந்து ஒரு அறை, ஒரு ஜெயில் ரூம்ல இருந்து ஒரு மண்ணு வந்து அப்படி வெளியில வந்து அப்படி வருது ஒரு இடத்துல இருந்து. என்ன மண்ணு வருது, மண்ணு கட்டி வந்து அப்படி வருது. என்ன இங்கேருந்து மண்ணு கட்டி வருது, ஏன்னா அப்படி உள்ள பார்க்குறாரு. உள்ள பார்த்தா இந்த மக்கான் சிமியோனிச் இவன் வரான். அவன் கையெல்லாம் மண்ணா இருக்கு. அவன் சொல்றான், பார், நான் தான் அந்த சோத்துல ஒரு ஓட்டை போட்டு ஒரு டனல் ஏற்படுத்தி அந்த பக்கம் போறதுக்காக நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டு அந்த மண்ணெல்லாம் என்னுடைய ஷூஸ்குள்ளே மறைச்சி வச்சிருந்து அடுத்த நாள் காலையில் வெளியில் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் மண்ணெல்லாம் கொட்டிடுவேன். தினம் நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் நோண்டுவான் கையால். கொஞ்சம் இருக்கிறத வச்சு தான் நோண்ட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி ஒரு ஷூஸ் 2லையும் ரொப்பிக்குவான். அடுத்த நாள் அப்படியே நடந்து போகிற மாதிரி போய் அங்கே கொண்டு போய் வெளியில் ட்ராப் பண்ணிடுறது. இப்படி தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி தான் இருக்குது. சீக்கிரமே நான் டனலை முடிச்சுவேன், டனலை முடித்தா நான் தப்பிச்சு போவேன், நான் தப்பிச்சு போகும்போது உடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நீ வெளியில் சொல்லக்கூடாது. நீ வெளியில் சொன்ன என்ன உரிச்சு கொண்டுடுவானுங்க, என்ன அவனுங்க உரிச்சு கொண்டுடுவானுங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நானும் உன்னை கொண்டுடுவேன். அதனால நீ போ, பேசாம இரு, நான் தப்பிச்சு போகும்போது உன்னையே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு எதுவுமே இல்லை. அவர் பாட்டு போயிடுறாரு. போன உடனே நெக்ஸ்ட் டே ஆர் இன் 1 or 2 days ஒரு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரவங்க இதை கண்டுபிடிச்சிடறாங்க. யாரோ வந்து டனல் ஓட்ட போடுறான்டா, எங்கடா நடக்குது, அந்த மணலை வந்து எம்டி பண்ணிடுறாங்க, இப்போ ஷூஸில் கொண்டு போய் எம்டி பண்ணிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கண்டுபிடிச்சி அது யார் செஞ்சான்னு தெரியல. உடனே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, இதை யார் செஞ்சது அப்படின்னா யாருக்கும் தெரியல, யாருக்கும் சொல்லலை, யாரும் தெரியல, எல்லாரும் இல்லை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த உயர் போலீஸ் அதிகாரி நம்ம ஆக்சியோனோ கிட்ட வராரு. வந்து, சார், நீங்கள் ரொம்ப நியாயவான், நல்லவங்க, நீங்கள் சொல்லுங்க இதை யார் செஞ்சா அப்படின்னு. அப்படியே இவருக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. ஆனால் இவர் கடவுளை வழிபட்டு தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி வச்சிருக்காரு. இப்போ சொல்றார், நான் வந்து எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பலை. இப்போ நான் உங்கள் கையில் இருக்கேன், நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க, ஆனால் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த போலீஸ் அதிகாரி, ஏன்னா இவனை அடிக்க முடியாது, ஏன்னா அவன் வயசு ஆயிடுச்சு, அப்புறம் இவ்வளோ நாள் ரொம்ப நல்லவனாகவும் இருந்திருக்கான், ரொம்ப கடவுள் மீது பக்தி உடைய ஒரு ஆள். இல்லை, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது ஆக்சியோனோ, நீங்கள் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இல்லை நான் சொல்ல மாட்டேன், அது கடவுள் பார்த்து கொள்வார், நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க விரும்பலை, நான் உங்கள்கிட்ட இருக்கேன், நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கேட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியலை. சரி விடுன்ட்டு போயிட்டாங்க. போனோடனே இவருக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியற்று இருக்கார். அமைதியற்று இரவு வந்து தன்னுடைய அறையில் படுத்திருக்கார். அப்போ அந்த இருளில் யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரி தெரியுது. இவர் பார்க்குறாரு, அந்த மக்கார் சிமியோனிச் இவர் காலடியில் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே,
நீ ஏன் இங்கே வந்திருக்க, போ போ, நீ இங்கே உட்காரக்கூட போ அப்படின்னு சொன்னான். இது ஒரு விஷயம் நான் சொன்னேன். அவன் சொன்னான், அந்த டனலுக்கு வார்ன் பண்ணான் இல்லையா, அப்போ சொல்லுவான், பார் நீ பேசாமல் இருந்தேன்னா நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் தப்பிச்சு போகும்போது உன்னையே அழைச்சிட்டு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா என்ன அவன் அடித்து கொண்டுடுவானுங்க, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும்போது இவர் ஒன்றுமே சொல்லாமல் போவார். அப்படி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுவார், 26 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்னை கொன்னுட்டியே சிமியோனிச் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போ அவன் புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் கொன்னோங்கிறது இவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அடுத்த நாள் விசாரிக்கும் போது இவன் நம்மளை காட்டி கொடுத்துருவான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இவனுக்கு துரோகம் இழைச்சதுனால நம்மளை காட்டி கொடுப்பான்னு அவன் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தான். ஆனால் இவர் ஒன்றுமே சொல்லலை. அதோட எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பலைன்னு தான் சொன்னார். அப்போ அவனுக்கு தெரியுங்கிறான், சொல்லியிருக்கலாம், நம்மளை காட்டி கொடுத்துருக்கலாம், ஆனால் இவன் பண்ணலையே அப்படிங்கிற உறுத்தல் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் உட்காந்துட்டான். அவனுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, 26 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்னை கொன்னுட்ட சிமியோனிச் அப்படின்னு சொன்னவனே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆகா, இவன் புரிஞ்சுக்கிட்டான்னு. அவன் புரிஞ்சுக்கிட்டவன் நம்மளை காட்டி கொடுப்பான்னு நினச்சா அவன் காட்டியும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. தெரியலைன்னு பொய்யும் சொல்லலை. பொய் சொல்லி தப்பிச்சிருக்கலாம், இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் பொய் சொல்லலை, பொய்யும் சொல்லலை, நம்மளை காட்டி கொடுக்கல. நீங்கள் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு தானே சொன்னான். அப்படின்னோடனே இது அவனுடைய மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால தான் இவர் காலடியில் உட்காந்துட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறான். சொல்கிறான், இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை. நான் இப்போ என்னுடைய மனது உங்களுக்கு நான் செஞ்சதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறான். அழுத உடனே அவருக்கும் அழுக வந்துடுது. அழுக வந்துட்டு, நீ என்று நீ நல்லா உணர்ந்துட்டியோ, இப்பயே உனக்கு போதும், அதுக்கு மேலே நீ ஒன்றும் வேண்டியதில்லை, சரி நீ போ அப்படிங்கிறாரு. இல்லை நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டேன்னு நாளை காலையில் நான் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறான். இல்லை அதெல்லாம் செய்ய வேண்டாம், நான் 26 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டேன், இனிமேல் நீ போய் சொல்லி ஒத்துக்கிட்டு என்னை விடுதலை பண்ணுவாங்க. நான் விடுதலை பண்ணால் ஊருக்கு போனால் என் ஒய்ஃபு கிடையாது, குழந்தைங்களுக்கு என்னை யாருன்னே தெரியாது இல்லையா, அப்புறம் ஊரில் இருக்கவனா நான் கொலைகாரன் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் நான் எங்கேயும் போகவும் விரும்பலை. அதனால் நீ போய் இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம், அதனால் நீ சொல்ல வேண்டாம், விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் அவனுக்கு தூக்கம் இல்லை. அவன் நேராக போயிட்டு சொல்லிட்டான், இல்லை 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இப்படி பண்ணினேன், நான் தான் அவருடைய இதில் கத்தி வச்சேன்னு அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்ன உடனே இவருக்கு விடுதலை உத்தரவு கிடைக்குது. சொல்லிட்டான், அவன் தான் குற்றவாளின்னு ஆயிடுச்சு. அப்போ இவர் விடுதலை ஆகிறார். விடுதலைங்கிற செய்தி இவருக்கு வருது. ஆனால் அந்த செய்தி வரும் பொழுது இவர் உயிருடன் இல்லை, இறந்து போய் விடுகிறார். அந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டக்குன்னு அவர் இறந்து போய் விடுகிறார் என்று டால்ஸ்டாய் இந்த கதையை முடிக்கிறார். அது கடவுள் நம்பிக்கை சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, உண்டு. டால்ஸ்டாய்க்கே இருந்திருக்கு. அவங்களுக்கு இந்த கனவு கண்ட அப்படி ஒரு மூட நம்பிக்கைலாம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் கதையில் அதெல்லாம் கொண்டு அந்த கடவுள் மீது உண்மையாக கடவுளை வழிபடுதல் என்றால் என்ன, கடவுளை வழிபடுதல்னா உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இதுதான் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக இந்த கதையில் லியோ டால்ஸ்டாய் விளக்கி இருக்கிறார். தேங்க்யூ.